ஸோ குரோமேட்டிக் நம்பர்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா இஸ் அ கலரிங் கான்செப்ட். கிராப் கலரிங் கான்செப்ட். கிராப் கலரிங். அப்போ கிராப் கலரிங்ல என்ன ஆகுது அப்படின்னா, இங்க ஜிங்கிறது ஒரு கிராப் நோட் பண்ணிக்கிறாங்க. இந்த லேமடா ஆஃப் ஜிங்கிறது என்ன சொல்லுங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் கலர் ரெக்யர்டு. தட் இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குரோமேட்டிக் நம்பருக்கு என்னங்கிறாங்க, இப்போ ஒரு நார்மல் கிராப் வச்சுக்கோமா, ஒரு நார்மல் கிராப் ஒரு லைன் போட்டுக்கலாம், வெர்டெக்ஸ் இருக்கும், எட்ஜஸ் இருக்கும், என்ன வேணா இருக்கட்டும். ஒரு நார்மல் கிராப் எடுத்துக்கங்க. இப்படி ஒரு நார்மல் கிராப் இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வச்சுக்கோங்க. பிளாக்ல போட்டால் நம்ம கிராப் எப்பவுமே பிளாக்ல பார்த்துக்கணும், அதனால் பிளாக்லேயே போட்டுக்கலாம், அப்போ ஈஸியாக இருக்கும். ஒரு பிளாக்ல ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 3 வெர்டெக்ஸ் வேணும், அதாவது 3 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணால் தான் ஒரு ட்ரையாங்கிள் கரெக்டுங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இது பண்ணுறதுனால பிளாக்லேயே போட்டு அப்புறம் கலர் அடிச்சுக்கலாம். இங்கே வந்து V1ங்கிற பாயிண்ட்டு, இது V2ங்கிற பாயிண்ட்டு, இது V3ங்கிற பாயிண்ட். அப்போ V1 நோட் பண்ணிட்டேன், V2 நோட் பண்ணிட்டேன், V3 நோட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மினிமம் கலர் ரெக்யர்டுன்னு கேட்டுக்கிறேன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கிராமட்டிக்கல் நம்பர் என்னங்கிறாங்க, மினிமம் கலர் ரெக்யர்ட் அண்ட் ஆல்சோ என்ன சொல்லிக்கிறாங்க, நோ டூ அட்ஜாயின்ட்ஸ் ஆர் சேம் கலர், ஷேர் த சேம் கலர். அப்போ குரோமாட்டிக்கல் நம்பரோட பேசிக் என்னது, வெர்டெக்ஸ் இருக்கட்டும், வெர்டெக்ஸோட ஒரு கிராப் இருக்கட்டும், அந்த கிராப்ல எது வந்து அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ். அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ்னா ஃபர்ஸ்ட் நம்ம டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கணும். அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ்னா என்னது, இப்போ V3ன்னு ஒன்று இருக்குதுன்னா இந்த V3க்கு வந்து அட்ஜசன்ட் யார் யாருன்னா, இங்க V3லேருந்து V2க்கு கனெக்ட் ஆகுதோ, இந்த V3லேருந்து V1 கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா. அப்போ இந்த ரெண்டு கிராஃபுக்கு பேர் தான் வந்து நம்மளுடைய, இந்த ரெண்டு கிராஃபுக்கு பேர் தான் நம்மளுடைய அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ். V3க்கு அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் யாரு, V2 அண்ட் V1. அதே மாதிரி V1ஓட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் யாரு, V3 அண்ட் V2. திஸ் ஆர் த அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ். அவங்க சொன்ன ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னா, ரெண்டுக்கும் சேம் கலர் இருக்கக்கூடாது. சரிங்க, சேம் கலர். டூ அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் வந்து சேம் கலர் இருக்கக்கூடாதுங்கிறான். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்னங்கிறான், குரோமேட்டிக் நம்பருங்கிறான். அப்போ சேம் கலர் இருக்கக்கூடாது மீனிங் என்ன, நல்லா பார்த்துக்குங்க. இந்த V1க்கு வந்து நான் என்ன கலர் கொடுக்க போறேன், ப்ளூ கலர் கொடுக்க போறேன். V1க்கு வந்து என்ன கொடுக்க போறேன், ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்க கலர் அடிக்கிறதே காணும், மேபி இதாக இருக்கு நினைக்கிறேன். வச்சுட்டு அடிக்கிறது பார்க்குறேன். அடிக்கிறது சரி, ஓகே, அடிக்கிறது நல்லா இருக்கும். சரி, இப்போ கலர் கொடுக்குறது ஈஸி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ப்ளூ கலர் கொடுக்குறேன், இது ப்ளூ கலர் கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுக்குறேன், அடுத்தது ரெட் கலர் கொடுக்குறேன். அடுத்ததுக்கு என்ன கலர் கொடுக்கலாம், அவன் சொன்னது என்னது, டூ அட்ஜாயிண்ட் வெர்டெக்ஸ்க்கு வந்து சேம் கலர் இருக்கக்கூடாது. அப்போ V1க்கு அட்ஜாயிண்ட் வெர்டெக்ஸ் என்ன, V2 அண்ட் V3. அப்போ V1க்கு வேற கலர் கொடுத்துட்டா, அப்போ V2க்கும் V3க்கு என்ன கலர் கொடுக்கலாம், சேம் கலரே கொடுத்துக்கலாம். சேம் கலரே கொடுக்கலாம். சேம் கலர் கொடுத்தா சாட்டிஸ்ஃபை ஆகுமா, அப்போ இதுக்கு இது அட்ஜாயிண்ட் வெர்டெக்ஸ் ஆச்சு, அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ க்ளோஸ் கலருக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகல, அப்போ நம்ம வந்து சேம் கலர் கொடுக்க முடியாது. அப்போ இங்கே என்ன கலர் கொடுக்க முடியும் அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு கருவுனா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, ஒரு க்ளோஸ்டு கருவுனா நாம் வந்து சேம் கலர் கொடுக்க முடியாது. யூ வாண்ட் டு சேஞ்ச் த கலர், இங்கே ப்ளூ கலர் இங்கே ரெட் கலர் கொடுத்துக்கிட்டீங்கன்னா மேபி யூ சேஞ்ச் த அனதர் கலர், மேபி சேஞ்ச் த அனதர் கலர் இஸ் க்ரீன். ஓகே, இதுதான் கான்செப்ட். அப்போ மினிமம் கலர் க்ளோஸ்டு டயக்ராமுக்கு எவ்வளோ வருது, 3 கலர் வருது. ஓகே, ஒரு ட்ரையாங்கிளுக்கு எத்தனை கலர் வருது, 3 கலர் வருது. ஏன் 3 கலர் வருது அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து ஒரு கம்ப்ளீட் கிராப். என்ன கம்ப்ளீட் கிராப்போட மீனிங் என்ன, கனெக்டட் கிராப். இதுதான் டெஃபினிஷன் கிளியரா இருக்கணும். இங்க எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குதோ அத்தனை கலர் கொடுக்க முடியுதுன்னா அதுக்கு பேர் கம்ப்ளீட் கிராப். இது குரோமேட்டிக் நம்பர். இந்த டெஃபினிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். கம்ப்ளீட் கிராப்னா என்னது, எல்லா வெர்டெக்ஸும் கனெக்டாக இருக்கணும், எவ்ரி பேருக்கு வந்து டைரெக்டாக கனெக்டாக இருக்கணும். இப்போ V1 V2 போக முடியுமா, போக முடியும். V1 V3 போக முடியுமா, போக முடியும். V2 V3 போக முடியுமா, போக முடியும். V2 V1 போக முடியுமா, போக முடியும். அப்படின்னா இதுக்கு பேர் என்னது, கம்ப்ளீட் கிராப். கம்ப்ளீட் கிராப் நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா KN. அப்போ இங்கே என்னது, என்னோட வெளி 3, அப்போ K3. K3னா ஒரு கம்ப்ளீட் கிராப்போட நோட்டேஷன். K3ங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், தட் இஸ் படி கம்ப்ளீட் கிராப். அப்போ இதனோட மீனிங் என்ன, கம்ப்ளீட் கிராப்னா குரோமேட்டிக் நம்பர் எவ்வளோ இருக்குங்கிறாங்க, மினிமம் நம்பர் ஆஃப் பாசிபிள் போது அந்த நம்பர் எப்படி இருக்காங்க, நோ அட்ஜாயிண்ட், நோ டூ அட்ஜாயிண்ட் வெர்டெக்ஸ் வந்து சேம் கலராக இருக்கிறாங்க. அட்ஜாயிண்ட் வெர்டெக்ஸ் சொல்லிட்டேன், திரும்ப இவங்களே தான் வராங்க. அப்போ என்னது, இதுக்கு ஒரு கலர் கொடுத்தவனும், இதுக்கு ஒரு கலர் கொடுத்தவனும், இதுக்கு ஒரு கலர் கொடுத்தவனும். சப்போஸ் இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கம்ப்ளீட் கிராப் கிடையாது, ஏன்னா 3 வெர்டெக்ஸ் இருக்குது, இதுக்கு ரெண்டுக்கு கனெக்ட் ஆகல. சரிங்களா, அப்போ இதுக்கு எத்தனை கலர் கொடுக்கலாம், இந்த டயக்ராம் 3 வெர்டெக்ஸ், இந்த டயக்ராம் 3 வெர்டெக்ஸ், இதுக்கு பேர் கம்ப்ளீட் கிராப்.
இதுக்கு பேர் சிம்பிள் கிராப். நாட் ஃபார் கம்ப்ளீட் கிராப். இதுக்கு பேர் சிம்பிள் கிராப். ஏன்னா கனெக்ட் ஆகல. கனெக்ட் ஆயிருந்தா தான் கம்ப்ளீட்டா இருக்கும். இதுக்கு பேர் சிம்பிள் கிராப். அப்ப இந்த கிராஃப்க்கு என்ன நடக்குது அப்படின்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இங்க என்ன நடக்குது? இது V1, இது V2, இது V3. இங்க V3க்கு V1க்கு கனெக்ட் ஆகல. நல்லா பாருங்க, V1க்கு V3க்கு கனெக்ட் ஆகல. அதனால என்ன பண்ணலாம்? இது கலர் அடிக்கலாம். எந்த மாதிரி கலர் அடிக்கலாம்? இங்க V1க்கு மட்டும் வேற கலர் கொடுத்துட்டு, ஓகே, V1க்கு மட்டும் வேற கலர் கொடுத்துட்டு, V3க்கும் V2க்கும் சேம் கலர் கொடுக்கலாம். இங்க பாருங்க, அட்ஜாயிண்ட் வெர்டெக்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. அட்ஜாயிண்ட் வெர்டெக்ஸ் யாரு? V1 V2 அட்ஜாயிண்ட் வெர்டெக்ஸ். V1 V2 அட்ஜாயிண்ட் வெர்டெக்ஸ். V1 V3 அட்ஜாயிண்ட் வெர்டெக்ஸ். பட் V3 V2 அட்ஜாயிண்டா? இஸ் நாட் அட்ஜாயிண்ட். ஏன்னா அதுக்கு ஈக்குவலா நம்ம ஒரு எட்ஜஸ் இருக்கணும். அப்ப எட்ஜஸ் இல்ல. இங்க எட்ஜஸ் இருந்தா டிராப் பண்ண முடியாது. எட்ஜஸ் இல்லாதனால, கனெக்டட் இல்லாதனால ரெண்டு நம்ம என்ன கலர் கொடுத்துக்கலாம்? சேம் கலர் கொடுத்துக்கலாம். அப்ப இதனோட பாசிபிலிட்டி எவ்வளவு? 3 வெர்டெக்ஸ் தான். இதுக்கு எவ்வளவு வெர்டெக்ஸ்? 3 வெர்டெக்ஸ் தான். ஏன்னா நம்பர் ஆஃப் கிளாஸஸ் எவ்வளவு? 2 தான் கொடுக்க முடியும் மினிமம். எப்படி 3 கொடுத்துக்கலாம். பட் குரோனாட்டிக்கல் நம்பர் கான்செப்ட் படி குரோனாட்டிக் நம்பர் எவ்வளவு? 2 தான். குரோனாட்டிக் நம்பர் எவ்வளவு? 2 தான். அப்ப வெர்டெக்ஸ் பத்தி நம்ம கனெக்ட் பண்றதுல அது கிராப் டைப் ஆஃப் கிராப் பொறுத்து தான் நம்ம கலரிங் ஆகுது. டைப் ஆஃப் கலர் பொறுத்து தான். நல்லா பாத்துங்க, இந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டைப் ஆஃப் கலரை பொறுத்து தான் நம்மளோட குரோனாட்டிக்கல் நம்பர்ஸ் வந்து கவுண்ட் வந்து மாறும். தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அப்ப இது 3 வெர்டெக்ஸ், இது 3 வெர்டெக்ஸ். இது என்ன ஆச்சு? இது ஒண்ணுக்கு ஒண்ணு அட்ஜாயிண்ட். ஒண்ணுக்கு ஒண்ணு அட்ஜாயிண்ட் என்னது? கம்ப்ளீட் கிராப்னு அர்த்தம். அதனால நம்பர் ஆஃப் கலர் என்னாச்சு? 3 வந்துருச்சு. இங்க என்ன நடக்குது? இது அட்ஜாயிண்ட் வெர்டெக்ஸ் வந்து V2 V3 கிடையாது. V2 V3 வந்து அட்ஜாயிண்ட் கிராப் கிடையாது. அப்ப இங்க என்ன நடக்குது? நீ வந்து கலர் கொடுத்துக்கலாம். மினிமம் கலர் பாசிபிள் கொடுத்துக்கலாம். மினிமம் கலர் வந்து இவங்க வந்துருச்சு. therefore 2 கலரிங். அவ்வளவுதான் கண்ணு. இதுல எனர்ஜி டவுட் இருக்குதுங்களா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சிம்பிள் கிராப் புரிஞ்சு வச்சீங்கன்னா மற்றது எவ்வளவு பெரிய கிராப் வந்து நம்ம ஈஸியா போடலாம். குரோனாட்டிக்கல் நம்பர் தெரிஞ்சாதான் குரோனாட்டிக்கல்